இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளோட மக்கள் உருவாக்கியிருக்காங்க. பல வருஷமா 2 பெரிய கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க மாறி மாறி. அப்படி இருந்த சூழ்நிலையில இந்த முறை மக்கள் வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. எப்போதும் இதே மாதிரி தான் நம்ம 2 கட்சிக்கு தான் மாத்தி மாத்தி ஓட்டு போடணுமா? இல்ல நமக்கு ஒரு மாற்றம் தேவைதானா? அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த 2026ல ஓட்டு போட்டிருக்காங்க. பல பேர் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பாங்க. இந்த புதிய கட்சி அரசியல் மாற்றத்தை கொண்டு வருமா? அவங்க எல்லாம் புது ஃபேஸஸ் இருக்கிறாங்க அப்படின்ற நிறைய கிண்டல்லாம் நிறைய பேர் பண்ணாங்க. ஏன் இன்க்ளூடிங் மைசெல்ஃப் நானே யோசிக்க ஆரம்பிச்சேன். புது கேண்டிடேட்டை மக்கள் எப்படி வரவேற்பாங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் வர முடியாது அப்படின்னும். அதே போல அவங்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லை, ஜெயிக்கவும் முடியாது அப்படின்றது. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா என்னைக்கு தாங்க நமக்கு மாற்றம் வரும்? மக்கள் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வேற மாதிரி நினைச்சிருக்காங்க. ஜென்சி கிட்ஸ் மட்டும் ஓட்டு போட்டு வர முடியல. ஏன்னா நியர்லி மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு 1,72,00,000 ஓட்டு அப்படின்னும் போது ஆல் செட் ஆஃப் ஏஜ் பீப்புள் இந்த பார்ட்டிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் டிவிக்கே பல தொகுதிகளில் ஜெயிச்சு இன்னைக்கு பதவி ஏற்கிற சூழ்நிலையில நிற்கிறாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம நேர்மையாக ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா, பல வருடங்களா தேர்தல்னாலே ஓட்டுக்கு காசு இல்லை பரிசு இல்லை வாக்குறுதி ஏதோ ஒன்று நம்ம தேர்தல் அரசியல்வாதிகள் கொடுத்துட்டு மக்களை ஏமாத்திட்டு பேச்சாலையே சாதிச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை மக்கள் அதுக்கு ஒரு மாற்றா யாரு காசு கொடுத்தாலும் அவங்களும் வாங்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்களை அவங்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மனப்பக்குவமே அரசியல்வாதிகிட்ட இருந்துதான் நம்ம மக்களுமே கத்துக்கிட்டாங்க. இனி வரக்கூடிய தேர்தல்களிலெல்லாம் அரசியல் தலைவர்கள் யோசிப்பாங்க. மக்கள் கிட்ட ஓட்டுக்கு காசு கொடுத்தோம்னா நம்ம அவங்கள விலைக்கு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தமிழ்நாடு அரசியல் 2026ல அடியோட அது மறைஞ்சு போச்சுங்க. ஏன்னா இந்த தேர்தலோட வரலாற்றையே மாற்றி அமைச்சது நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்திரலாம் அப்படின்னு நினைக்கிற தேர்தல் அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு பாடம் தான். மக்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான அரசியல் செஞ்சாலே மக்களே அவங்கள பார்த்துக்குவாங்க. இதனால இப்ப இங்க என்ன சூழ்நிலை மாறும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அரசியல்வாதிகள் மக்களை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு கேவலமா நினைக்கிற எண்ணம் இங்க கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும். அடுத்த தேர்தலுக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமும் தயவு செஞ்சு மாறிடும். இந்த தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுடைய தேர்தல் புதிய கட்சிகள் ஒன்று ஆரம்பிச்சு சாமானிய மக்களும் ஒரு எம்எல்ஏவா ஆகலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த டிவிக்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு உண்மையாலுமே நம்ம வாழ்த்தணும். அதை விடங்க இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஒரு +2 டிகிரி கேட்டகரி லெவல்ல தான் இருந்திருக்காங்க. நீங்க அதை வெப்சைட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். பட் இப்போ இருக்கக்கூடிய கேண்டிடேட்டுகள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூபிஎஸ்சி சர்வீஸ் எக்ஸாம் எழுதி வந்திருக்காங்க. நிறைய பேர் டாக்டரேட் லெவல் முடிச்சிருக்காங்க, பிஜி கோர்சஸ் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படித்த இளைஞர்கள்லாம் இந்த தடவை அரசியலுக்கு நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. இதும்போது படித்த இளைஞர்களுக்கு சிந்தனை ரொம்ப இருக்கும். நம்ம நாட்டை வழி நடத்துறதுக்கு எப்பயும் இந்த ரோடு ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற அரசியல் எண்ணத்தை மாத்தி, அதே மாதிரி நான் முன்கூட்டி சொன்ன இலவசங்கள் எல்லாம் ரொம்ப கொடுக்காம சரியான மக்களுக்கு என்ன வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுக்க முடியுமோ அதை அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்கனாலே இந்த ஆட்சி ரொம்ப நிலைப்பாடா இருக்கும். இங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம தாங்க உழைக்கணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பட் என்னன்னா நம்ம வாழ போற நாடு கொஞ்சம் பாதுகாப்பா அமைதியாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மக்கள் கிட்ட இருக்கு. அதே போல கடந்த 60 ஆண்டுகளா ஆட்சி மாறி மாறி கட்சிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு மாற்று அரசியல் நம்ம நாட்டுக்கு இப்ப ஒரு முக்கியம். ஏன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு மாற்று அவசியங்கள் வந்தா தான் அடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் இனியாவது நேர்மையா மக்களுக்காக வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் திருப்பி வரும். இதுக்கு முன்னாடி எல்லாம் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா எப்பயும் நம்ம தொகுதி பக்கம் வருவாங்க, வேணுங்கிற ஓட்டு டைம்ல காசை நமக்கு போடுவாங்க, அதுக்கப்புறம் கார் ஏறி போயிடுவாங்க. நம்மளும் அவங்க கட்சிக்கு காசு கொடுத்தாங்களே அப்படின்னு போய் விசுவாசமா நம்ம ஓட்டு போடுவோம். மறுபடியும் அவங்க நம்ம வேலையை தான் நம்ம பார்க்க போயிடுவோம், அவங்க பணம் சம்பாதிக்கிற வேலையை பார்க்க போயிடுவாங்க. நம்ம இன்னியும் இங்க பிச்சை தான் எடுத்துட்டு இருப்போம். இனி எல்லாம் இந்த காலம் மாறி இனி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நிறைய
புதிய இளைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த இளைஞர்கள் தான் நம்ம உலகத்தோட எதிர்காலம் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது சும்மா வார்த்தை இல்லைங்க. இது இங்க நிறுவனமாயிருக்கு. அவங்க கிட்டயும் நிறைய டேலண்ட்ஸ் இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். டிவிகே ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாட்டை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த மாற்றம் நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றம் நம்மளுடைய நாட்டுக்கு தேவை. இந்த தமிழ்நாடோட அரசியல் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வந்து நம்ம இந்தியாக்கே ஒரு ரோல் மாடலா அமையும் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான பார்வைங்க. மேலும் டிவிகே ஆட்சி அமைச்சு நல்லாட்சி தொடர்ந்து நம்மளுடைய சாமானிய மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் பிறக்குமா அப்படின்றத நம்ம போக பார்க்கலாம். மேலும் அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் வருண்.